ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சரசக்கா சமையல் நிகழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம். பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க, என்ன அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்கன்னு வருவாங்க. நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட்டாக நம்ம வீட்டில் வந்து முட்டை பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 முட்டை, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறமா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பு, சால்ட். நம்ம இதை வச்சு தான் பணியாரம் செய்ய போகிறோம். நம்ம வந்து பணியார கல்லில் மிக்ஸ் பண்ண முட்டை பணியாரம் மிக்ஸரை ஊற்ற போகிறோம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம நெய் விட்டுக்கலாம். முட்டை பணியாரம் வந்து நம்ம செஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, டயர்டாக வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வரும்போது வீட்டில் அம்மா என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்கன்னு ஒரு ஆவலாக தான் வருவாங்க. நம்ம வந்து டெய்லி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. முட்டை பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்கணும். பாருங்கள், பணியாரம் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. பணியாரம் நல்லா வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முட்டை பணியாரமும் கார சட்னியும் செஞ்சுட்டோம். பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். பசங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்கான்னு ரிவ்யூ சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரா இருக்கு गाइस. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து முட்டை பணியாரம், அதுக்கேற்ற மாதிரி கார சட்னி வச்சுருக்கேன். பாருங்கள், முட்டை பணியாரம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது கூட நான் கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் நம்ம சேர்த்து சமைச்சிருக்கோம். இது கூட இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் வரும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம சரசக்கா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.